நமது மைவித்திரி மீண்டும் புதுப்பொலிவுடன் புதிய பெயரில் ஜனவரி 31 முன்னரே ஓப்பன் ஆகிவிடும் என்று மிகச் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சொன்னவர் யார் என்று கேட்டால் எம்டி அவர்களே ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறார். உங்களுக்கு தெரிந்திருந்தால் நன்றி, தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்டோரில் இருக்கிற பொருள்லாம் அப்படியே வச்சுருங்க, ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால் அதை திருப்பி நம்ம கொடுத்துர்லாம். எப்படின்னு அவர் தான் சொல்லுவார். பார்க்கலாம், நமக்கெல்லாம் தகவல் வரும். 3ஆம் மேலே தகவல் வரும். அதனால் வெயிட்டிங். வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். மக்களே, இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதுதான் இப்போ யூடியூப்பு வாட்ஸ்அப்புன்னு சொல்லிட்டு பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. இது யாருன்னே தெரில. இந்த ஆடியோவில் பேசினது இது உண்மையாக இருந்துச்சுன்னா மக்கள் மைவித்ரியாஜ் மக்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தில் உச்சத்துக்கே போயிருப்பாங்க. லைக் இதுதான் நம்ம ரீசெண்டாக கேட்டதுலேயே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். உடனே எனக்கு இது ஏதோ அஃபிஷியலாக வந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரில. மக்களே, உங்களோட கருத்துன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் எவனோ ஒருத்தன் ஜாலியாக பேசி ஏதோ வீடியோ போட்டு ஆடியோ போட்ட மாதிரி இருக்குது. இதை எடுத்து ட்ரெண்டிங் போட்டுட்ருக்காங்க. இது யார் வேணால் பேசி இதை வீடியோ போடலாமே. எம்டி நாளைக்கு பேச போகிறாரு, நாளையிலேருந்து பேமெண்ட் எல்லாருக்கும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆடியோ போட்டு அதை ஒரு 40 பேர் ஷேர் பண்ணால் அது வைரல் ஆகுது. இது கரெக்டான இன்ஃபர்மேஷனானு எனக்கு தெரியல. பட் உங்களோட கருத்து என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தெரில. திருப்பி நான் அதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம என்ன சொல்கிறேன், ஜனவரி 3 தான் நம்மளுக்கு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. ஸோ ஜனவரி 3க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னன்றதே தெரியும். ஆனால் ஜனவரி 3 கண்டிப்பாக நம்மளுக்கு ஆர்டர் பாஸ் ஆயிரும். பெயிலா நான் பெயிலா, பெயில் கொடுக்க போகிறோமா இல்லையன்ற சொல்லிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைட் பி நம்மளுக்கு பெயில் கிடச்சி அதுக்கப்புறமா எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆடியோ பதிவு ஜனவரி 31ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு விஷயம், நல்ல விஷயம் தெரியும். ஜனவரி 3க்கு அப்புறம் எல்லாருக்கும் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆடியோ ஆத்தென்டிக்காக அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏதோ சும்மா ஏதோ பேசி போட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிற மக்களே. அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப்.